வணக்கம். இந்த வீடியோல சிஏபிஎஃப் ஏசியோட 2023 ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் அபவுட் த லார்ஜஸ்ட் ஸ்டூபா அட் சஞ்சி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டின். ஏன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் 4 ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், மொத்தம் 6 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். இந்த 6 ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். சம்திங் ரிலேட்டட் டு வந்து சஞ்சில இருக்கணும். இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் 3 and 4 இருக்கும். ஸோ அந்த 3 and 4 மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். The panels on the 4 gateways containing sculpture only on the front and have no sculpture on the rear side இருக்குல்ல. ஆக்சுவலி இது தப்பு. ஏன்னா ஸ்கல்ப்சர் பின்னாடியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் சைடு மட்டும் கிடையாம ரியர் சைட்லுமே வந்து என்னன்னா இந்த ஸ்கல்ப்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இன் சஞ்சி ஸ்டூபா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இன் 1918 when the stupa was discovered all of its 4 gates were intact but the mound was in poor condition இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த 4 கேட்ஸ்மே வந்து என்னன்னா அதுவும் வந்து போர் கண்டிஷன்ல இருந்திருக்கும். இது வந்து இன்டாக்டா இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டரி நம்ம 12th என்சிஆர்டி இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் பேஜ் நம்பர் 47ல வந்து கொடுத்திருந்தாங்க. சரி, இப்ப ஸ்டூபா அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்டுக்கு என்னென்ன வரணும்னா இந்த இமேஜ் வந்து நான் ஆகணும். இந்த இமேஜ் பர்டிகுலரா வந்து கேட் வந்து என்ன சொல்லுவோம், டோரானா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டோட இது வந்து வேதிக்கா அப்படின்னு சொல்லுவோம். உள்ள போயிட்டு நடக்கிற பிளேஸ வந்து மேதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரவுண்டு பாகத்தை என்ன சொல்லுவோம், அண்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேல இருக்கிற பாகத்தை ஹர்மிகா. ஸோ இந்த முனையில இருக்கிறத வந்து சத்ரின்னு சொல்லுவோம். ஏன் சொல்லணும், ஸ்டூபா அப்படின்னு நான் வந்தவை இந்த இமேஜ் நம்மளுக்கு நான் தரணும். சரி, இப்ப சஞ்சி ஸ்டூபா சொன்னதுனால சஞ்சி எங்க இருக்கும், மத்திய பிரதேசத்துல இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னா இந்த சஞ்சி ஸ்டூபா யுனெஸ்கோவோட வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸா இருக்கும். இந்த சஞ்சில 3 ஸ்டூபா இருக்கும். ஸ்டூபா 1ல வந்து என்னன்னா புத்தாவோட வந்து ரிலிக்ஸ் இருக்கும். ஸ்டூபா 2ல வந்துன்னா அதர் வந்து என்னன்னா ஃபேமஸான புத்திஸ்ட் அவங்களோட ரிலிக்ஸ் இருக்கும். ஸ்டூபா 3ல வந்து என்ன அப்படின்னா சரிபுட்டா மகாமௌலியனோட ரிலிக்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப சஞ்சி ஸ்டூபா அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆகத்துல வரும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த சஞ்சி ஸ்டூபாவை வந்து கிரியேட் பண்ணும்போது அது பில்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ட்டுமே வரும். கில்ட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல வந்து குரூப்பா வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களதான் கில்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிங்கோட சேர்த்து இந்த கில்ட்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா டொனேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த சஞ்சி ஸ்டூபாவோட கல்ச்சரோட நிறைய ஸ்டோரிஸ் ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா ஜட்டகா ஸ்டோரின்னு சொல்றாங்க. ஜட்டகா ரிலேட்டடா வந்துன்னா புத்தாவோட வந்துன்னா ஸ்டோரி வரும். ஸோ அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நிறைய ஸ்கல்ப்சர் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது இந்த சஞ்சி ஸ்டூபா ரிலேட்டட் டு வந்து அசோகாவோட டைம். ஏன்னா அசோகா தான் வந்து சஞ்சி ஸ்டூபா வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, கோயிங் பை த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ரெயிலிங் ஆஃப் த ஸ்டூபா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வந்து பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கேட்வே ஃபினான்ஸ்டு பை வந்து கில்ட் ஆஃப் த ஐவரி ஒர்க்கர்ஸ். எஸ், இப்பதான் பார்த்தோம் ஐவரி ஒர்க்குமே வந்து இந்த சஞ்சி ஸ்டூபா பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ரைட்டா, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன் இட்ஸ் ஒரிஜினல் இயர்லி ஃபார்ம் த ஸ்டூபா வாஸ் பிளைன் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது நம்மளோட கிங் அசோகா டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் பிளைனா இருப்பாங்க. ஓவர் த பீரியட் தான் நிறைய கிங்ஸ் வந்து ஸ்கல்ப்சரை வந்து வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. தேர்டும் ஃபோர்த்தும் தப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் ரைட். ஏன்னா ஆர்ட் ஹிஸ்டோரியன் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் கிளியர் கனெக்ஷன் சொல்றாங்களே, எதுக்குன்னா ஸ்கல்ப்சர் ஆஃப் த ஸ்டூபா வித் வந்து ஈவன் டிஸ்கிரைப் ஜடகா. நான் சொன்னேன் ஜடகாவோட வந்து என்னன்னா ஸ்டோரியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நிறைய ஸ்டூபா வந்து இந்த சஞ்சில வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால ஃபிஃப்த் கரெக்ட் தான். சிக்ஸ்த்துமே வந்து கரெக்ட். வார் சீன் ஹேவ் பீன் டிபிக்டன் இருக்குல்ல, இந்த சஞ்சி ஸ்டூபாவை பில்ட் பண்ணது வந்து அசோகா. அசோகோட கிங் வந்து என்ன அப்படின்னா அவரோட டைம்ல நடந்த நிறைய வார் வந்து என்னன்னா அதையுமே வந்து இது பண்ணிருப்பாங்க, டிபீட் பண்ணிருப்பாங்க. அதனால சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆன்சர் டி தான் வரும். ஏன் 1, 2, 5, 6 வந்து கரெக்டா இருக்கு. 3 and 4 வந்து தப்பா இருக்கு. ஏன்னா அவன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். ரைட்டா, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following pairs are correctly matched அப்படின்னு இருக்குல்ல, இது ஒன் ஆஃப் த வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா இதுல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஈவெண்ட் கொடுத்து டைம் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நார்மலா எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது ரிலேட்டடா வந்து எழுதுனா ஆதர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் அந்த ஆதரோட டைம் பீரியட் வந்து கனெக்ட் பண்றது கொஞ்சம் வந்து டஃபா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஆதரோட வந்து என்னன்னா எப்படி அவரோட டைம் பீரியடை கனெக்ட் பண்ணலாம், அந்த ஆதர் எந்த கிங் டைம்ல வாழ்ந்தாருன்னு பார்த்துட்டு அந்த கிங்கோட வந்து கிங்டமோட வந்து டைனஸ்டியோட பீரியட் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ரைட்டா, அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினை வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அது என்னன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்
அதே மாதிரி வந்து என்னன்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி வந்து சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட். அதாவது சைனீஸ் டிராவலோட ஃபக்கின் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது தப்பு. அதே மாதிரி ஹர்ஷரிதா ஆஃப் பானபட்டா இது தப்பு. அடுத்து வந்துன்னா கவிராஜ மார்க்கவ் ஆஃப் வந்துன்னா அமோக வர்ஷா அப்படின்னு இருக்குல்ல, இந்த மூணுமே தப்பு. அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபக்கின். சோ ஃபக்கின் பீரியட் யாரு டைம்ல வரும்? குப்தா பீரியட், அதாவது சந்திரகுப்தா 2. நீ குப்தா அப்படின்னு வந்தாவே 4th to 6th செஞ்சுரி வரும். அப்படி வரும்போது என்னன்னா இந்த சந்திரகுப்தா 2 ஓட பீரியட் என்ன 4th செஞ்சுரி. அப்ப என்ன சொல்லலாம்? இது வந்து 4th செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். ஃபக்கினோட பீரியட் 4th செஞ்சுரினா இவன் கொடுத்தது 6th செஞ்சுரின்னு சொல்லியிருக்கான். அதனால செகண்ட் தப்பு. இப்ப நம்ம செகண்ட் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நம்மளால 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும், ரைட்டா? பட் ரிமைனிங் 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து 4th வந்து பாருங்க. சோ 4த்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஹர்ஷ் சரிதா ஆஃப் பானபட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பானபட்டா வந்து என்னன்னா ஹர்ஷா பீரியட் தான். ஆனா ஹர்ஷா வந்து என்னன்னா எந்த பீரியட் வருவாங்கன்னா 7th செஞ்சுரி வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் குப்தாவுக்கு அடுத்ததா வந்து ஹர்ஷா வரும். அப்ப குப்தா வந்து 4th to 6th செஞ்சுரினா ஹர்ஷா வந்து 7th செஞ்சுரில வருவாங்க, ரைட்டா? அதனால பானபட்டா வந்து 7th செஞ்சுரின்னு வரும். ஆனா அவங்க எங்க என்ன கொடுத்திருக்காங்க? 6th செஞ்சுரி கொடுத்திருக்காங்க. அதனால இதுவுமே வந்து தப்பு, ரைட்டா? ஓகே, அடுத்து அடுத்து வந்து என்னன்னா 6 கவிராஜ மார்க்கா ஆஃப் அமோக வர்ஷா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கவிராஜ மார்க்கா அமோக வர்ஷா எந்த செஞ்சுரி அப்படின்னா 9th செஞ்சுரி வரும். அதனால வந்து இது வந்து 8th செஞ்சுரி இருக்கு. அதனால இதுவுமே தப்பு. சோ மிச்சம் இருக்கிறது வந்து 1, அதே மாதிரி 3 and 5. சோ மூணுமே கரெக்ட். ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா பிரயாக் பிரசாசி பை வந்து ஹரிசினா இருக்குல்ல, இவரை பத்தி நம்ம லேர்ன் பண்ணலாம். தேர்ட் வந்து முத்ரா ராசதா விசாகட்டா, இதையும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஐகோல் பிரசாசி ஆஃப் ரவி கீர்த்தி இருக்குல்ல, இதையுமே நம்ம லேர்ன் பண்ணலாம், ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க பிரயாக் பிரசாசின் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை ரிட்டன் பை வந்து ஹரிசேனா. ஹரிசேனா யாரு பீரியட் சொல்றேன்னா சமுத்திரகுப்தா. சோ சமுத்திரகுப்தா யாரு? குப்தாவோட டைனஸ்டி தான் வருவாங்க. அப்ப சமுத்திரகுப்தா ரிலேட்டடா அவரை பத்தி இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தது தான் வந்து ஹரிசேனா. இது எதை பத்தி சொல்லிடுறாங்க? சமுத்திரகுப்தாவோட கான்குவெஸ்ட் சொல்லியிருப்பாரு. அவர் எந்த மாதிரி வந்து குப்தா எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாரு எல்லாத்தையுமே வந்து இவர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாரு, ரைட்டா? அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது விஷாக டட்டா ஆஃப் முத்ரா ராட்சசா. சோ இந்த முத்ரா ராட்சசா வந்து 5th செஞ்சுரியில இருந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. இது என்ன சொல்லுவாங்கன்னா விஷாக டட்டா அவரோட முத்திர ராட்சசால சாணக்கியா வந்து என்னன்னா சந்திரகுப்தா 2 ஓட வந்து ஹெல்ப் பண்ணி அவரோட எனிமிஸ வந்து நான் தான் இங்க வந்து என்னன்னா அழிச்சிருப்பாங்க. அதை பத்தி வந்து ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான் யாரு சொல்லியிருப்பாருன்னா விஷாக டட்டா இன் முத்ரா ராட்சசால சொல்லியிருப்பாரு, ரைட்டா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுக்கான சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட என்சிஆர்டி ஹிஸ்டரி புக் தான். டீம் 1 and 2 நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபாரின் டிராவலர் ஹூ விசிட்டட் இந்தியா, இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் என்சிஆர்டி. கண்டிப்பா வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து D135 தான் கரெக்டானது, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. சோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எய்தர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் வந்து ரைட்டிங் பத்தி பேசுனால ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிராகிருத் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, பிராகிருத் வந்து என்னன்னா ஒரு விதமான லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் ரிட்டர்ன் பண்றது வந்து பிராமி, அதே மாதிரி வந்து கருத்தி ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட்ல 2 இருக்கு. ஒன்னு பிராமி ஸ்கிரிப்ட், இன்னொன்னு கருத்தி ஸ்கிரிப்ட். பிராகிருத் வந்து லாங்குவேஜ். இது அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஹைரோகிளிபிக்ஸ். இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரைட்டிங் சிஸ்டம் எங்க இன்வென்ட் ஆயிருக்குன்னா எகிப்தில். இது செகண்ட் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது குனிஃபார்ம். இந்த ரைட்டிங் சிஸ்டம் எங்க உருவாயிருக்குன்னா மெசபடோமியா. அப்ப என்ன சொல்றோம்? குனிஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ஓல்டஸ்ட் வந்து என்னன்னா ரைட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. செகண்ட் ஓல்டஸ்ட் வந்து இந்த ஹைரோகிளிபிக்ஸ் வரும், ரைட்டா? சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கரோத்தி ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்கிரிப்ட்ல 2 இருக்கும். ஒன்னு பிராமி ஸ்கிரிப்ட், இன்னொன்னு கரோத்தி ஸ்கிரிப்ட். இந்த கரோத்தி ஸ்கிரிப்ட கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம். இது எங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தாரா ரீஜன். காந்தாரா ரீஜன் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காந்தாராவை எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது புத்திசத்தோட வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல வந்து மொத்தம் 3 விதமான ஸ்கூல் இருக்கும். ஒன்னு காந்தாரா ஸ்கூல், செகண்ட் வந்து பார்த்தா மதுரா ஸ்கூல் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். சோ தேர்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அமராவதி வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சொல்லும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதுனால ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல காந்தாரா, ஏன் காந்தாரா நார்த் வெஸ்டர்ன் இந்தியானும் இது கிரீக்கோட வந்து என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் காந்தாராலே வந்து என்னன்னா அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரீக்கோட வந்து காடோட இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் வரைஞ்சிருப்பாங்க, ரைட்டா? சாரி, ஸ்கல்ப்சர் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால என்ன சொல்லலாம்? கருத்து ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா வந்து நம்மளோட நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி பார்க்கும்போது இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? பிராமி யூஸ்டு ஃபார் ரைட்டிங் மெனி அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சோ லோக்கல் ஷோஸ் வந்து லோக்கல் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் அசோகோட இன்ஸ்கிரிப்ஷனை வந்து என்னன்னா 2 விதமான ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. பிராமி ஸ்கிரிப்ட், இன்னொன்னு கரோசி. இந்த பிராமி தான் லோக்கல் வேரியேஷன் ஆர் வந்து என்னன்னா ரீஜனல் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க.
அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். the system of hieroglyphic writing was developed in மெசபடோமியான்னு இருக்குல்ல, டெஃபினட்டா இது தப்பு. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஹைரோகிளிபிக் எங்க இன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா எகிப்துல வந்து இன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதனால என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா சிஸ்டம் ஆஃப் யூனிஃபார்ம் இருக்குல்ல, இந்த ரைட்டிங் எங்க டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து என்னன்னா மெசபடோனியால டெவலப் ஆயிருக்கு. யூனிஃபார்ம் தான் வந்து ஓல்டஸ்ட் வந்துன்னா ரைட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை நீங்க மறந்துடாதீங்க. செகண்ட் ஓல்டஸ்ட் தான் வந்து இந்த ஹைரோகிளிபிக் வரும், ரைட்டா? அதனால பியும் தப்பு, சியும் தப்பு. டி பாருங்க, ஏன்ஷியன் ஸ்கிரிப்ட்ல கரோத்தி வாஸ் அ வைட்லி யூஸ்ட் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்பதான் நம்ம பார்த்தோம் கரோத்தி ஸ்கிரிப்ட் எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா கந்தாராஸ் கல்ச்சர் ஆஃப் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. அதனால என்ன சொல்லலாம், சவுத் வந்து வராது. ஏன்னா சவுத் அப்படின்னு வந்தாவே திராவிடியன் லாங்குவேஜ் உள்ள வந்துடும், நம்மளோட வந்து தமிழ்நாடு ரீஜனா வந்துடும். அதனால இது வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இது தப்பு. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏதான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பண்ணலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் டெய்லி டைம் டேபிள் ஃபார் த கிங் அஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு இருக்கலாம். நம்ம அர்த்த சாஸ்திரம் வந்தாவே மைண்டுக்கு வருது சாணக்கியா வந்து ஞாபகத்துல வரும், ரைட்டா? ஸோ சாணக்கியா மைண்ட் வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க ஞாபகத்துல வரும். யாருன்னா சந்திரகுப்தா டூ. ஏன்னா சந்திரகுப்தா டூவோட பீரியட்ல தான் யார் இருப்பார், சாணக்கியா இருப்பாரு. ஏன்னா சந்திரகுப்தா டூக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி நிறைய கிங்டம்ஸை கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சாணக்கியா. அவர் எழுதின புக் தான் அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரால வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுல என்னன்னா கிங்குக்கான டைம் டேபிள் சொல்லுவாங்க. ஏன் இவர் கிங்குக்கு வந்து டைம் டேபிள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிங் வந்து எனர்ஜியா இருந்தாருன்னா அவரோட சப்ஜெக்ட்மே எனர்ஜி. இந்த இடத்துல சப்ஜெக்ட் மீன்ஸ் வந்து கிங்டம் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஒரு கிங்டம் அதுல இருக்கு, ஒரு கிங்டம் நல்லா இதா இருக்கணும் அப்படின்னா அதுல கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஒரு கிங் வந்து லேசியா இருந்தானா அவரோட சப்ஜெக்ட்மே லேசியா இருக்கும். அந்த லேசினஸ பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியா வந்து அந்த கிங்டம் வந்து அழிஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் கௌட்டில்யா என்ன சொல்லுவாருன்னா அர்த்த சாஸ்திரால சில கண்டிஷன் சொல்லுவாரு. இது எல்லாமே கிங் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுல மொத்தம் 8 கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா ரிசீவ் த ரிப்போர்ட் ஆன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல் கண்டிஷன். செகண்ட் வந்து அஃபயர் ஆஃப் த பீப்புள். சோ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து செக் பண்ணணும். அடுத்து வந்து என்னன்னா அவரோட பர்சனல் லைஃப்க்கு வந்து செலவு பண்ணணும். அடுத்து வந்து ரிசீவ் த ரெவன்யூ இன் கேஷ். அதே மாதிரி வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணணும் டு த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து கவுன்சிலர் மினிஸ்டர் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து அவர் பர்சனல் லைஃப் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவரோட வந்து என்ன டிஃபென்ஸ் லெவல், அதாவது எலிஃபன்ட், ஹார்ஸ், சேரியட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். மிலிட்டரி பாலிசியை வந்து கமாண்டர் இன் சீஃப்ல வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 8மே வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா அவரோட டே டு டே ஆக்டிவிட்டில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல 2 வந்து என்னன்னா பர்சனல் லைஃப். ஒன்னு பாத், ஈட் அ மீல் அண்ட் ஸ்டடி இருக்குல்ல, அதே மாதிரி ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் ஹிம்செல்ஃப். இந்த 2 தவிர மிச்சம் யாருமே வந்து என்னன்னா அவர் கிங்டமுக்காக வந்து அவர் செலவு பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா விசிட் த டவுன் இன்காக்னிட்டோ அப்படின்னு இருக்குல்ல, இது கிடையவே கிடையாது. ரிசீவ் த ரிப்போர்ட் அண்ட் டிஃபென்ஸ் டெஃபினட்டா இருக்கணும். ரிசீவ் த ரெவன்யூ இன் கேஷ் இது இருக்கணும். கன்சல்ட் த கவுன்சிலர் மினிஸ்டர் இருக்கணும். ஏன்னா அந்த 8 இதுல வந்து இந்த இதெல்லாமே பார்த்தோம். பட் விசிட் த டவுன் இன்காக்னிட்டோ வந்து இன்காக்னிட்டோ மீன்ஸ் வந்து இந்த மறைமுகமா போயிட்டு வந்து என்னன்னா டவுனை விசிட் பண்ணுவாங்களே, அது பண்ண தேவையில்லை. பட் அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த அஃபயரை வந்து கேட்கணும். மக்களுக்கு வந்து என்ன போயிட்டு இருக்கு, சிட்டில என்ன போயிட்டு இருக்கு, கண்ட்ரிஸ்ல என்ன போயிட்டு இருக்குன்னு அந்த அஃபயரை வந்து என்னன்னா கேட்க வேண்டியது தவிர இவர் நேரடியா போய் வந்து என்ன பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு அர்த்த சாஸ்திரால கௌட்டில்யா வந்து சொல்லியிருப்பாரு, ரைட்டா? ஆன்சர் வந்து என்ன வரும், பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன்ஸ் வாஸ் நாட் அசோசியேட்டட் வித் பப்ளிக் சர்வீஸ் இந்தியா. இது மாடர்ன் இந்தியால கமிஷன் ரிலேட்டடா நம்ம வந்து லேர்ன் பண்ணிதான் இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ராதாகிருஷ்ணா கமிஷன். ஏன்னா ராதாகிருஷ்ணா கமிஷன் தான் எதுக்காக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க, இந்தியன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். இந்தியன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 1947 வந்து இந்த கமிஷனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க ராதாகிருஷ்ணன். இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இவரோட பேர்ல தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேமே வந்து செலிப்ரேட் பண்ணோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணீங்க, இதுல ரிமைன் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், மிஸ்டர் இருக்கிறது எல்லாமே பப்ளிக் சர்வீஸ். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்தாவே அட்சிசன் கமிஷன் வந்துடும். ஏன்னா இது 1887 கிரியேட் பண்ணிருப்பாங்க ஃபார் வந்து சிவில் சர்வீஸ்க்கு. அடுத்து இஸ்லிங்டன் கமிஷன் வந்து என்ன சொன்னோம், ராயல் கமிஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க. 1912 கமிட் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து லீக் கமிஷன் 1923. இந்த 3 கமிஷன் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அப்கமிங் இயர்ல கேட்கறாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் ரிலேட்டட் கேட்டா இதை வச்சு நம்மளால வந்து எலிமினேட் பண்ண முடியும், ரைட்டா? இந்த லீக் கமிஷன் ரிலேட்டட் வந்து எத்தனை கம்போசிஷன் ஆஃப் ஒரு சுப்பீரியர் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கிரியேட் பண்ண வேணும்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பீரியர் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இருக்கலாம்னா இந்தியன் பிளஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து
மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான சோர்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் புக் தான். நீங்க ஸ்பெக்ட்ரம்ல ஆல்ரெடி லேர்ன் பண்ணி தான் ஓகே. அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்தீங்கன்னா ராதாகிருஷ்ண கமிஷன். ஏன்னா இந்த கமிஷன் மட்டும்தான் வந்து சிவில் சர்வீஸோட அசோசியேட் கிடையாது. இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து யூனிவர்சிட்டி ரிலேட்டடா வரும் ரைட்டா. ஸோ மிச்சம் மூணுமே ரிலேட்டட் டு வந்து சிவில் சர்வீஸ் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பண்ணலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஆர் நோன் அஸ் லோகேட்வாதி அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா நம்ம மாடர்ன் இந்தியால நிறைய பர்சனாலிட்டி லேர்ன் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி கொஸ்டினே வந்து கை வைக்க முடியும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா கோபால் ஹரி தேஷ்முக் சொல்லுவாங்க. இவர் என்ன லோகேத்வாதின்னு சொல்றாங்க. லோகேத்வாதி சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இவர் வந்து சோஷியல் ரிஃபார்மர் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அங்க வந்து என்ன ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு பேர் பிரபாகர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க லோகேத்வாதின்னு சொல்றாங்க. அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா லோகேத்வாதின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். இவர் தான் கோபால் ஹரி தேஷ்முக். சரி, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் ஹரி தேஷ்முக். ஆன்சர் பி தான் வரும். நம்ம கேசி சன் அதே மாதிரி எம்ஜி ரானடே இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம இன்டெப்தா வந்து இன்னும் அப்கமிங் வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ்ல அதை இன்டெப்தா பார்க்கலாம். பட் இதுல என்ன ஒரு இன்டெப்த் யாரை பார்த்தலாம் கோபால் ஹனேஷ் அகர்கர். இவர் அந்த இதுல வந்து இன்டெப்தா பார்த்தலாம். ஏன்னா ஏன் இதை இன்டெப்தா பாக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டதுனால நம்மளுக்கு அப்கமிங் இயர்ஸ்ல கேட்கும் போது இதை வச்சு நம்ம எலிமினேஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் இவரே நம்ம லேர்ன் பண்றோம் ரைட்டா. ஸோ இவர் வந்து மகாராஷ்டிராவோட வந்து சோஷியல் ரிஃபார்மர். பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இவர் அசோசியேட்டட் வித் வந்து பாலகங்காதர் திலக். அப்ப பாலகங்காதர் திலக் வரும்போது நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணுவோம் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி லேர்ன் பண்ணுவோம். பெர்கூசன் காலேஜ் ரூம் இதெல்லாம் எப்ப கிரியேட் பண்ணாங்க சுதேசி டைம்ல வந்து இவங்க வந்து என்ன கிரியேட் பண்ற காலேஜ் அண்ட் வந்து எஜுகேஷன் சொசைட்டி. அதோட அசோசியேட்டா இருக்கிறது இந்த கோபால் கணேஷ் அகர்கர். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கோ ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. அதோட சேர்த்து அடிஷனல் வந்து இவரு கேசரி வந்து என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் கிரியேட்டட் பை வந்து பாலகங்காதர். அதோட ஃபர்ஸ்ட் எடிட்டரா வந்து இருந்திருக்காரு. அண்ட் பிளஸ் ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் ஆஃப் வந்து சுதர்க் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுக்கும் இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு தான் ஃபவுண்டரா இருந்திருக்காரு. யாருன்னா கோபால் கணேஷ் வந்து அகர்கர் ரைட்டா. இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இது நம்ம எலிமினேஷனுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி கோபால் ஹரி தேஷ்முக் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுல ஹரப்பன் சைட் அதோட லொகேஷனை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் ஹரப்பன் சைட் இம்பார்ட்டன்ட் சைட் ஒன் பை ஒன் பார்த்தோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ஆலம்கீர்பூர். ஸோ ஆலம்கீர்பூர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச இருக்கு. இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் சிலிண்ட்ரிக்கல் சீல் ஆஃப் வந்து மெசோபட்டோனியன் டைப் வந்து இங்க இடத்துல கிடைச்சிருக்கு ரைட்டா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பதம் நாகேஸ்வர். ஸோ நாகேஸ்வர் வந்து குஜராத்தோட வந்து இம்பார்ட்டன்ட். இதுல ஷெல் ஒர்க்கிங் சைட்ஸ் வந்து எக்ஸவேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பதம் காளிபங்கன். காளிபங்கன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து ஹரப்பன் சைட் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல என்ன எக்ஸவேட் பண்ணிருப்போம்னா பேங்கிள் இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலி ரொம்ப பேங்கிள் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸான ரீஜனே எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஹரப்பன் டைம்ல காளிபங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ராக்கிகிரி. ராக்கிகிரியுமே ரொம்ப ஃபேமஸ் வந்துன்னா ஹரப்பன் சைட்டு. இது எங்க ஸ்டேட்ல இருக்குன்னா ஹரியானால இருக்கு. இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னா டெரகோட்டா வீல்ஸ் டாய்ஸ் பாட்ரி எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னொன்னு லார்ஜ் சைட்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஹரப்பால எது லார்ஜ் சைட்டு கேட்டானா நம்ம டைரக்டா என்ன சொல்லலாம் மோகன்ஜாரும் சொல்லலாம். ஏன்னா மோகன்ஜாரோ இருக்கலே வந்துன்னா லார்ஜஸ்ட் சைட். பட் இந்தியால எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராக்கிகிரின்னு சொல்லணும். ஏன்னா மோகன்ஜாரோ எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கும். பட் இந்தியால ஃபேமஸ் ஆர் லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் ஹரப்பான்னு சொன்னா ராக்கிகிரி. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏதான் வரும். ஏன்னா நாகேஸ்வர் வந்து என்னன்னா சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா மீன்ஸ் வந்து என்னன்னா குஜராத் அப்படின்னு வரும். அதோட நம்ம ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணலாம் ரைட்டா. அடுத்து ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசோட வரும். காளிபங்கன் வந்து ராஜஸ்தானோட வரும். ராக்கிஹரி வந்து ஹரியானா தான் இருக்கனால ஆன்சர் ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேரா புக்ஸ் அண்ட் தியர் ஆதர் நாட் கரெக்ட்லி மேட்ச்னு சொல்றாங்களே. இப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற புக் வந்து என்னன்னு தெரியணும். அந்த புக்கை யாரு எழுதுனான்னு தெரியணும். அந்த புக்கை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியணும். ஏன் நான் எக்ஸ்ட்ரா தெரியணும்னு சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த புக்கை யாரு எழுதுனான்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப ஞாபகத்துல இருக்கும். ஒரு 2 வீக் கழிச்சு மறந்துடும். எக்ஸாம்ல டெஃபினட்டா மறந்து போயிடும். அதனால என்ன பண்ணும் அந்த புக்கை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேர்ன் பண்ணாதான் நம்ம மைண்ட்ல நல்லா சேவ் ஆகும். அதை வச்சு நம்மளுக்கு வந்து அப்கமிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் வந்து பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் புக் பாருங்க சச்சேந்திரநாத் சானியால். இவர் எழுதின புக்கு வந்து பண்டி ஜீவன் சொல்லுவாங்க. A Life of Captivity in 1922. அடுத்த புக் பகவதி சரண் ஓக்ரம். இது பிலாசபி ஆஃப் பாம்ப வந்து எழுதியிருப்பாரு. அடுத்த இந்தியா அண்ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இது யாரு எழுதுனா வேலண்டைன் சிரோல். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புக்ல திலக் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ். அவரை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த புக்கு பேர் இந்தியன் அண்டர்ஸ். அடுத்த புக்கு பார்த்தோம் தேஷர் காதா. இந்த புக்கை யார் எழுதும் சக்ஸ்ராம் கனேத் தேஷ்கன் இருக்குல்ல. ஸோ இது 4 வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா
இந்தியா அண்ட்ரஸ்ட் வராது. இந்தியா அண்ட்ரஸ்ட் அன்னி கிடையாது. இப்பதான் பார்த்தோம் வேலண்டைன் சிரோல் அப்படின்னு ஒரு ரைட்டா. அதனால இதுதான் வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டா இருக்கு. சரி இதோட போதுனா டெஃபினட்டா கிடையாது. மிச்சம் இருக்கிற எல்லா புக்கும் இன்டெப்தா கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா அதோட ஸ்டோரி கொஞ்சம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த பிலாசபி ஆஃப் பாம் இருக்குல்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி இருக்கும். ஏன்னா இந்த பிலாசபி ஆஃப் பாம்ல வந்து வைஸ்ராய் வந்து லார்ட் இர்வினை வந்து என்னன்னா ரெவல்யூஷனரி வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அந்த ரெவல்யூஷனரி அட்டாக் பண்ணும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி ஃபெயிலியர் ஆனதுனால மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கல்ட் ஆஃப் பாம்ப் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை வந்து என்ன தேங்க் காட் இவர் வந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னதுனால அதுக்கு வந்து என்ன பண்றதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இவர் யாருன்னா இந்த பகவதி சரண் ஓக்ரா த பிலாசபி ஆஃப் பாம்ப் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை எழுதி இவருக்கு வந்து சென்ட் பண்ணுவாரு காந்திக்கு. அதுதான் வந்து ரிலேட்டட் டு பிலாசபி ஆஃப் பாம்ப் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து கணேஷ் சாரி சக்ரம் கணேஷ் தேஸ்கன் இருக்குல்ல, இவர் அசோசியேட் ஆஃப் வந்து ஸ்ரீ ஆரோபிந்தன் சொல்றாங்க. இவர் எழுதின ஒரு புக்கு தான் வந்து தேஷ்கர் கதா. இதுல என்ன சொல்லியிருப்பாரு, பிரிட்டிஷோட கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பிளாய்டேஷன் எந்த அளவுக்கு இந்தியால இருக்குன்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவா வந்து என்னன்னா கவர் பண்ணியிருப்பாரு. ரிலேட்டட் டு வந்து என்ன சக்சாம் கணேஷ் தேஷ்கர். அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா சச்சேந்திரநாத் சானியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு படிப்போம். இதுல இம்பார்ட்டன்ட் இவர் என்ன இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷனோட கோ ஃபவுண்டரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து அணுசீலன் சமிதியுமே வந்து இவர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இவர் இதெல்லாம் ரிலேட்டடா வருவாரு. டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ்லயுமே வந்து உள்ள வருவாரு. பிளஸ் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ்லயுமே வருவாரு. கக்கோரி ட்ரெயின் ராபரி அப்படின்னு படிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின் ராபரில இம்பார்ட்டன்ட் யாரும் ராம் பிரசாத் பிஸ்மில் இருப்பாங்க, அஸ்ஃபுல்லா கான் இருப்பாங்க, சச்சிந்திரநாத் பக்ஷி இவங்களும் வந்து ரிலேட்டட் டு வந்துன்னா இந்த கக்கோரி ட்ரெயின் ராபர்ல இருப்பாங்க. இந்த இதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சச்சேந்திர சானியால ஜெயிலுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அப்படி ஜெயிலுக்கு அனுப்பும் போது அவர் எழுதின புக்கு தான் வந்து பண்டிட் ஜீவன் எ லைஃப் ஆஃப் கேப்டிவிட்டி இன் 1922. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். ஏன்னா இந்தியா அண்ட்ரஸ்ட் வந்து அன்னி பெசன்ட் எழுதுனது வேலண்டைன் சிரோல் எழுதியிருப்பாரு. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இம்பார்ட்டன்ட் மார்க்கர் ஃபார் த ஆர்காலஜிஸ்ட் டு ஐடென்டிஃபை அ ஆர்காலஜிக்கல் சைட் அஸ் அ சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களே. இதுல என்ன சொல்ல வராங்க, இப்ப ஆர்காலஜிஸ்ட் எக்ஸவேட் பண்ணும்போது ஒரு இடத்த வந்து என்ன நோண்டிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்ன காரணத்தினால அந்த பிளேஸ சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், என்ன சொல்லிருக்கோம், ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த சைட். ஒரு சைட்டு எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோ அதை வச்சுலாம் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா அது சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையான்னு டெஃபினட்டா சொல்ல மாட்டாங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொல்லிட்டு இதை எலிமினேட் பண்ணிடலாம். எவிடன்ஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண ஏதாவது மெட்டீரியல் வந்து என்னன்னா அது தோண்டும் போது இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் இந்த இடத்துல நிறைய வந்து பொருள் கிடைக்குது, அதனால வந்து கிராஃப்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதனால என்னெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. தேர்ட் பாருங்க, எவிடன்ஸ் ஆஃப் அன்பினிஷ்ட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ரிஜெக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் சொல்றாங்க. இதுவுமே வந்து கரெக்ட் தானே. இங்க ரா மெட்டீரியல் சொல்றாங்க, அதே தான் அன்பினிஷ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், வர்றதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால 3யும் வரும். 1 and 3 இருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன், ஒரே ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஆன்சர் 1 and 3 தான் வரும் ரைட்டா. சோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பார்ட்டின்னு சொல்றாங்களே, இது என்ன சொல்றேன்னா சம் எக்ஸ்டென்ட் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடம் வந்து சென்டர் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா நம்மளால சொல்ல முடியுமே தவிர, பட் இதுதான் வந்து என்னன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஈவன் நம்ம எடுத்தாலுமே ஆப்ஷன் கிடையாது. அதனால என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா பார்த்தோம். இப்போ ஒரு ஆர்காலஜிஸ்ட் வந்து ஒரு பிளேஸ பாக்குறாங்கன்னா அந்த இடத்துல ரா மெட்டீரியல் அதிகமா இருந்துச்சு, அன்பினிஷ்ட் ஆப்ஜெக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன சொல்லணும், சென்டர் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பான்ஸ் இருக்கு இல்ல எவிடன்ஸா வெரைட்டியா பார்ட் கிடைக்குன்னா அது நாட் டைரக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் வந்து பீயிங் த சென்டர் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஹிஸ்டரி என்சிஆரோட தீம் 1 பேஜ் நம்பர் 11 நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ரைட்டா. ஸோ அந்த புக்ல வந்து காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி 1 and 3 தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த நியோலித்திக் பீரியட் இஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி நம்ம ஏன்ஷியன்ல ஸ்டோன் ஏஜ் வந்து படிச்சிருப்போம். அந்த ஸ்டோன் ஏஜ்ல லாஸ்ட் ஏஜ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நியோலித்திக் பீரியட் வரும். இந்த நியோலித்திக் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த பீரியட் இன்க்ளூடட் கிரவுன் அண்ட் பாலிஷ்டான வந்து ஸ்டோன் டூல்ஸ், அக்ரிகல்ச்சர், அனிமலோட டொமஸ்டிகேஷன் அண்ட் பாட்ரி. இது எல்லாமே வந்து என்ன நியோலித்திக் பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிரும். அதனால கரெக்ட் வந்து என்ன, ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் பீரியட் ஆல்சோ நோன் அஸ் வந்து நியூ ஸ்டோனேஜ், இதுவுமே கரெக்ட். ஏன்னா ஸ்டோனேஜோட வந்து எண்ட்ல தான் வந்து என்னன்னா நியோலித்திக் பீரியட் இருக்கு, அதுக்கு இன்னொரு பேரு நியூ ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
தேர்ட் வந்து பாருங்களேன், இதுல என்ன சொல்லிருக்கும், calcic features appeared almost at the same time in various part of the subcontinent. இது வந்து தப்பானது. ஏன் இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர், அனிமல் டொமஸ்டிகேஷன் எல்லாமே பீரியட் வேற வேற இருக்கும். எல்லாம் சேம் டைம் வந்து நடக்காது. அதனால இது வந்து தப்பு. ஃபோர்த் பாருங்க, earliest evidence of agriculture is found from மெகர்கர் அரௌண்ட் 8000 வந்து பீஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சில இந்த இடத்துல டேட்டா இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், இது தப்பா இருக்கும்னு நினைச்சு போயிரும். பட் கிடையாது, இது கரெக்ட். ஏன்னா மெகர்கர்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஃபவுண்ட் ஆயிருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஏன்னா இன்கரெக்ட் தான் வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து சி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, இயர்லி செட்டில்மெண்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஹியூமன் எங்கன்னா மெகர்கர், இன் டைம் ஆஃப் வந்து நியோலித்திக். இப்ப நம்ம ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு பார்த்தாவே 3 பீரியட் வரும். ஒன்னு பேலியோலித்திக், இன்னொன்னு மீசோலித்திக், இன்னொன்னு வந்து நியோலித்திக். இந்த பேலியோலித்திக் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபயர் கிரியேட் பண்றது, அதே மாதிரி வந்து கேவ்ல பெயிண்ட் பண்றது, அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமனோட வந்து ரிமைன்ஸ் இருக்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி ஐஸ் ஏஜ் வந்து எண்ட் ஆகுறது எல்லாமே பேலியோலித்திக் பீரியட். மீசோலித்திக்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஹியூமனோட ஸ்கீட்டன் வந்து என்னன்னா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நியோலித்திக் பீரியட்ல என்னன்னா ஹியூமன் வந்து என்ன ஃபார்மலா இருக்கிறது, செட்டில்மெண்ட் ஆகுறது, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் இருக்கிறது, பாட்டரி கிரியேட் பண்றது, இது எல்லாமே எந்த டைம் வரும், நியோலித்திக் பீரியட் வரும். ஏன்னா இது எல்லாமே கேரக்டர் ஆஃப் வந்து நியோலித்திக் பீரியட், ரைட்டா? அதனால சொல்லும்போது என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா அவன் நாட் கரெக்ட் கேட்டிருக்கான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பண்ணலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பாட்ரி டைப் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நம்ம இதெல்லாம் பாட்ரி டைப்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஓசிபி. ஓசிபினா ஓக்கர் கலர்ட் பாட்ரின்னு இருக்குல்ல. இந்த ஓக்கருக்கு மீனிங் என்ன சொல்லுவோம்னா ப்ரௌன் கலர் தான் வந்துன்னா ஒக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது என்ன பீரியட்னா பிரான்ஸ் ஏஜ். இந்த பிரான்ஸ் ஏஜுக்கு இன்னும் என்ன சொல்லுவோம், சால்கோலித்திக் பீரியட் சொல்லுவோம். ஏன்னா சால்கோலித்திக் பீரியடுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பிரான்ஸ், ஆர் இதுக்கு வேற என்ன சொல்லும், அதே சாரி காப்பர் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ரைட்டா? அப்ப காப்பர் ஸ்டோன் ஏஜ், சால்கோலித்திக், பிரான்ஸ் ஏஜ் எல்லாம் ஒரு ஏஜ் தான். இது வந்து இந்த பீரியட்ல இருக்கிற வந்து என்னன்னா பாட்ரி தான் ஆக்கர் கலர் பாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் வந்து என்னன்னா ஆக்கர் கலர் பாட்ரி. இதுக்கப்புறம் அதாவது இந்த பிரான்சேஜ் முடியும் போது இருக்கிற வந்து ஒரு பாட்ரி தான் வந்து பிஆர்டபிள்யூன்னு சொல்றாங்க. இது பிளாக் அண்ட் ரெட் வேர்ன்னு சொல்றாங்களே. ஸோ இந்த இமேஜ் தான் வந்து என்ன பிளாக் அண்ட் ரெட் வேர். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாட்ரி வந்து என்பிபி. இது நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பீரியட்னா அயனேஜ் பீரியட். இந்த இமேஜ் பாருங்க, இந்த இது வந்து ரொம்ப பாலிஷ் பிளாக் கலர்ல இருக்குல்ல, இதுதான் என்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆர்டரா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிரான்சேஜ். ஸோ பிரான்சேஜ்க்கு அப்புறம் வந்து லேட் வந்து பிரான்சேஜ் இருக்கு. அடுத்ததான் என்ன வரும், நம்மளுக்கு வந்து அயனேஜ் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஸ்டோனேஜ் இருக்கும், ரைட்டா? ஸோ ஆர்டரே போயிடலாம். ஸ்டோனேஜ்ல என்ன வரும், நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் 3 வரும். அடுத்து வந்து பிரான்சேஜ், சால்கோலித்திக் பீரியட். இந்த சால்கோலித்திக் பீரியட்ல இருக்கிற பாட்ரி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிபின்னு சொல்றாங்க. அதோட லேட், அத பீரியடோட லேட் டைம் வரதான் பிஆர்டபிள்யூன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அயனேஜ்ல வரதான் வந்து என்னன்னா என்பிபி. இதை நம்ம எப்படி ஞாபகத்துல, ஒவ்வொரு பீரியட்ல இருந்து அப்புறம் தானே வந்து டெக்னாலஜி மாடர்ன் ஆகும். ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ரௌன் கலர்ல மட்டும் தான் இருந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணி அந்த ப்ரௌனோட சேர்த்து கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆக அப்படியே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு பாட்ரி டைப்மே, ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு நாட் பாட்ரி அப்படின்னு தான் கேட்டிருப்பான். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, பி தான் வரும். ஏன்னா சிசிஇ அப்படின்னு ஒரு பாட்ரி கிடையாது. ஓசிபி இருக்கு, என்பிபி இருக்கு, பிஆர்டபிள்யூ இருக்கு, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் சென்டர் ஃபைண்ட் அ மென்ஷன் இன் அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல. இப்ப நம்ம அசோகன் அப்படின்னு வந்தாவே மௌரியனோட வந்து டைனஸ்டி உள்ள வந்துடும். ஏன்னா மௌரியன் டைனஸ்டி ஒன் ஆஃப் த ரூலர் தான் அசோகா அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப மௌரியால அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் வந்து ப்ராவின்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்ப அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன் ப்ராவின்சஸ் வந்து ஐ மீன் எம்பையரை வந்து என்ன ப்ராவின்ஸா டிவைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராவின்சஸ் யாரு கீழ இருக்கும், கவர்னர் கீழ ரூல் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் எத்தனைனா 5 விதமான ப்ராவின்ஸ் வந்து என்னன்னா அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, தக்ஷிலான்னு இருக்குல்ல. சோ தக்ஷிலா அப்படின்னு வந்தாவே எங்க வந்துரும், இந்த இடத்துல வந்துரும். ஏன்னா நார்த் வெஸ்டர்ன் வந்து இந்தியாவோட இதுதான் வந்து தக்ஷிலா அப்படின்னு இருக்கு, ரைட்டா? அடுத்து வந்து ஸ்வர்ணகிரி ஆர் தக்ஷிண பதான் இருக்குல்ல, இது சதன் இந்தியால வரும். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா மௌரியன் டைனசிட்டி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னன்னா அவங்களோட எம்பையரா இருந்த இதெல்லாம் ப்ராவின்ஸ். தேர்ட் வந்து தொசாலி. தொசாலி மீன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பிரசன்ட் டே ஒடிஷால இருக்கு. சோ இந்த இடத்துல தொசாலி இருக்கு. அடுத்து வந்து உஜயன் இருக்குல்ல, ஆர் அவந்தி பதா. உஜயன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வெஸ்டர்ன் சைடுல இருக்கிறத விட அவங்களோட மார்ஜினா வச்சிருக்காங்க. பிப்த் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்காவுமே ஆட் ஆகும். கலிங்கா மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரசன்ட் டே ஒடிஷால இருக்கிற வந்து என்னன்னா பிளேஸ் தான். இப்ப ஏன் கலிங்கா ஆட் ஆகுதுன்னா அசோகா வார் வந்து என்னன்னா ஃபைனல் வார் பண்ணியிருப்பாரு, கலிங்கா வார்னு சொல்லுவோம். அதுல யாரை வின் பண்ணிருப்பாருன்னா ராஜா ஆனந்தா வந்து பத்மநாபன் இருப்பா. சோ ராஜா
ஆனந்தா, அதே மாதிரி வந்து பத்மநாபா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலிங்கா வார்ல வின் பண்ணிட்டு, அடுத்த அசோகன் வந்து தம்மாவ வந்து கடைபிடிக்க போயிருப்பாரு. தம்மா போனதுக்கு அப்புறம் வந்து புத்திசத்த வந்து இது பண்ணி, அதெல்லாம் வந்து என்னன்னா லாஸ்ட்ல வந்து ஃபைனல் ஸ்டோரியா வரும் ரைட்டா? சோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்? மொத்தம் 5 ப்ராவின்சஸ் வந்துன்னா அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது எல்லாமே பார்டர். ஒண்ணு வந்து தக்ஷீலா, அடுத்து வந்து சொர்ணகிரி இருந்துச்சு, அடுத்து தொசாலி இருந்துச்சு, அடுத்து வந்து உஜ்ஜைன் இருந்துச்சு, ஃபைனல் வந்து கலிங்கா இருந்துச்சு. சரியா? இது எல்லாமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வாங்களேன். அவன் என்ன சொல்லியிருந்தான்? பொலிட்டிக்கல் சென்டர் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ண தான் கேட்டிருந்தாங்க. அப்படி பண்ணும்போது டைரக்டா சொல்லலாம் சுவர்ணகிரி. ஏன்னா சுவர்ணகிரி இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். சுவர்ணகிரி மென்ஷன் வந்துன்னா சதர்ன் இந்தியாவோட வந்துன்னா அவங்களோட எம்பையர்ல லாஸ்ட் ப்ராவின்ஸா இருந்துச்சு ரைட். ஐ மீன் கடைசியில கீழ இருக்கிற ப்ராவின்ஸ் இருந்தது. அதனால என்ன சொல்லணும் இதுதான் கரெக்டா வந்து மிச்ச மூணுமே வந்து என்னன்னா அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணல ரைட்டா. சோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன் இந்தியன் காயின் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? The Indo-Greek issued the first coins bearing the name and image of the ruler. நம்ம இந்தோ கிரீக்ஸ் வந்து என்ன அப்படின்னா மௌரியன் பீரியடுக்கு முன்னாடி இந்தோ கிரீக்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மௌரியன் டைனஸ்டி, மகதா, மௌரியன் அப்படின்னு வந்து படிப்போம் ரைட்டா. இப்ப இந்தோ கிரீக்ல ரொம்ப ஃபேமஸான டைனஸ்டின்னு பார்த்தோம் குஷான்ஸ் வரும். ஸோ இந்த குஷான்ல யாரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கனிஷ்கா வருவார். ஏன் நம்ம கனிஷ்காவை லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா புத்திசம் லேர்ன் பண்ணும்போது கனிஷ்கா தான் ஏதோ உள்ள கொண்டு வந்திருப்பானா புத்திஸ்ட் ஆர்ட் ஆஃப் வந்து காந்தாரா படிச்சிருப்போம். அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Kushan issued the first gold coin இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து டிஸ்பியூட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தோ கிரீக் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆனா வந்து என்ன காயினே உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல குஷான்ஸ் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குஷானுக்கு முன்னாடி நிறைய இந்தோ கிரீக் ரூலர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களே வந்து என்ன இஷ்யூ பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட்டட்ல இருக்கு. அதனால இது நம்மளுக்கு வந்து என்ன நாட் கரெக்ட்னால இதுதான் நாட் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? The Kushan's gold coins were different in weight from the coins issued by the contemporary Roman emperor. ஆக்சுவலி இது வந்து கரெக்டான. ஏன்னா அந்த டைம்ல குஷான்ஸ் வந்து என்னன்னா அவங்களோட காயின் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. தீஸ் குஷான்ஸ் வந்து என்னன்னா gold coins have been found from several sites in northern India and central Asia. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தோ கிரீக்னாவே வந்து அவங்களோட ரீஜன் எதுவும்னா சென்ட்ரல் ஏசியா அண்ட் வந்து நார்தன் இந்தியா, அதுவும் பர்டிகுலரா நார்த் வெஸ்ட் இந்தியா வரும். ஏன்னா நார்த் வெஸ்ட் தான் வந்து அவங்க உள்ள வரும்போது தான் அப்ப வந்து காந்தாராவோட ஆர்ட்டும் உள்ள வரும் ரைட்டா. இது எல்லாமே மிக்ஸ் ஆஃப் இந்தியன் பிளஸ் கிரீக்கோட வந்து என்ன அப்படின்னா கொலாபரேஷன் வர மாதிரி இருக்கனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவ என்ன கேட்டதான் நாட் கரெக்ட் கேட்டதான். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா நாட் கரெக்ட் வந்து செகண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பியூட்டடா இருந்தது ரைட்டா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன சொல்லணும் அதுதான் இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரூலர் டு இஷ்யூ த காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதா வேணா இருக்கலாம். கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், காப்பரா இருக்கலாம், நிக்கலா இருக்கலாம். என்ன இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து காயினை உள்ள கொண்டு வந்தாங்க யாருன்னா இந்தோ கிரீக். அந்த இந்தோ கிரீக்ல வந்து என்ன குஷான்ஸா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க பாருங்க குஷான்ஸா வந்து ஃபர்ஸ்ட் ரூலர் டு இஷ்யூ த கோல்டு காயின் வைடர் ஸ்கேல்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்ல முடியாது இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு காயின் உள்ள கொண்டு வந்தா சொல்ல முடியாது. கோல்டு காயின் அதுக்கு முன்னாடியே நிறைய டைனஸ்டி உள்ள வந்துருச்சு. பட் இவங்க தான் வைடர் லெவல்ல ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க தான் ரூலரை வந்து என்ன அப்படின்னா அந்த காயின்ல வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணது இந்த இந்தோ கிரீக் ரூலர்ஸ் தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் ஹெலனிஸ்டிக் ஆர்ட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து காந்தாரா ஆர்ட். இந்த லிட்ரேச்சர் காந்தாரா ஆர்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யாரு கொண்டு வந்ததுன்னா இந்தோ கிரீக்கோட இன்ஃபுளுன்ஸ்னால நம்ம புத்திசம் வந்திருக்கு. புத்திசம் வர்றதுக்கு காரணம் குஷான். குஷான்ல யாரும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கனிஷ்கா. அதனாலதான் வந்து காந்தாரா ஆர்ட் ரொம்பவே வந்து ஃபேமஸ். பாரத வந்து இந்தோ கிரீக் ரூலர் ரைட்டா. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இவங்க தான் ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க த பிராக்டிஸ் ஆஃப் மிலிட்டரி கவர்னர்ஷிப். அதையுமே வந்து இந்த இந்தோ கிரீக் ரூலர் தான் இந்தியாவில வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா நாட் கரெக்ட் கேட்டிருக்கேன், ஆன்சர் பி. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலும் இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பிராக்டிஸ் ஆஃப் வேதிக் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன சொல்லலாம் ஏன்ஷியன் இந்தியால வேதிக் பீரியட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப இன்டெப்தா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வேதிக் சாக்ரிஃபைஸ் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப வேதிக் சாக்ரிஃபைஸ் வந்து நடத்துறாங்கன்னா 3 விதமான வந்து ஃபயர் வேணும்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபயர் வந்து கருக பாத்தியா அதாவது ஹவுஸ் கோல் ஃபயர்னு சொல்றாங்க. 2 வந்து ஆகவானியான்னு சொல்றாங்க. 3வது தாக்ஷின் அக்னின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பாருங்களேன். இந்த கருக பாத்தியா வந்து ஹவுஸ் கோல் ஃபயர்னு சொல்றாங்க. தாக்ஷின் ஐ மீன் இங்க இருக்கிற ஆகவானியா வந்துன்னா ஆஃபர் ஃபயர்னு சொல்றாங்க. அடுத்து தாக்ஷின் அக்னி வந்து சதன் ஃபயர்னு சொல்றாங்க. இந்த 3 ஃபயரும் அதாவது அந்த அக்னி குண்டத்துல எந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒன்னு ஷேப் இருக்கு.
ஸோ இப்போ இந்த கர்கபாத்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து இருக்கணும் இன் வெஸ்ட்ல. அதே மாதிரி ஆகவானியா என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு ரைட்டா. அடுத்து தாக்ஷின் அத்தினி வந்து கிரசன்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வேதிக் சாக்ரிஃபைஸோட இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இப்போ கொஸ்டின்ஸ் வாங்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் என்ன சொல்லிக்கணும். சருதா வேதிக் சாக்ரிஃபைஸ் இன்வல்சன் யூஸ் ஆஃப் 3 ஃபயர். ஒன்னு வந்து கர்கபாத்தியா, இன்னொன்னு ஆகவானியம், இன்னொன்னு தக்ஷின் அக்னி. மூணுமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரைட்டா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. These fire were supposed to be the placed in the bit of different shape. இது வரைக்கும் கரெக்ட். The Kargapatya to be square, Agavanya to be round and the Dakshinakni வந்து rectangle shape. இப்பதான் நம்ம பார்த்தோம். இங்க பாருங்களேன். ஸோ இப்பதான் நம்ம பார்த்த முன்னாடி கர்கபாத்தியா வந்து என்ன ரவுண்ட்ல இருக்கும், ஆகவானியா ஸ்கொயர்ல இருக்கும், தக்ஷினாக்னி தான் கிரசன்ட் ஷேப்ல இருக்கும். ஆனா அவன் அப்படியே இதுல இருந்து மாத்தி கொடுத்திருக்கான். இப்ப என்ன சொல்லலாம், இந்த இருக்கு பாத்தீங்கன்னா கர்கபாத்தியா வந்து ஸ்கொயர் ஷேப்ல வருது. ஏன்னா கர்கபாத்தியா எந்த ஷேப்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வரும். அடுத்து வந்து என்ன ஆகவானியா இதுதான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வரும். தாக்ஷினாக்னி தான் என்ன சொன்னா கிரசன்ட் ஷேப்ல வரும். அதனால இது தப்பா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னால ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஜெயினிசம் அப்படின்னு சொல்ல. சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அதுவும் ஏசிபி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா புத்திசம் ஆர் ஜெயினிசம். இதுல ஏதாவது 1 to 2 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் வந்து கேட்டுருவாங்க. இந்த சாப்டர் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன் ரைட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா வர்த்தமான மகாவீரா. ஸோ மகாவீரா வந்தாவே ஜெயினிசம். அப்ப அட்டைன் கைவல்ய யாஜனா அவுட் சைட் த டவுன் ஆஃப் வந்து ரிம்பிகா கிராமா ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் ரிஜுபாலிகா அண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர் நேம் சாமகா அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, the state when the karma particles actually begin to flow towards a jiva to find it as known as வந்து ஆசுவா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒன்ஸ் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க காரணம் வந்து என்னன்னா வர்த்தமான மகாவீரா வந்து என்னன்னா அவரோட சால்வேஷன்ஸ் வந்து அதுக்கு என்ன சொல்லணும் கைவல்ய யாஜனா இன்டெஃபினைட் நாலேஜ் எங்க அக்வயர் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் ஒரு தோட்டத்துல அக்வயர் பண்ணிருப்பாங்க. அந்த தோட்டத்தை ஓன் பண்ணது யாருன்னா சமக்கா. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிம்பிகா வந்து கிராமம். இது எந்த ரிவர் பக்கம் ரிஜுபாலிகா ரிவர். இதை நீங்க லேர்ன் பண்ணலைன்னா இப்ப லேர்ன் பண்ணீங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து ஆஷர்வா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ஜெயின் பிலாசபில வந்து எந்த மாதிரி டிவைன் பண்ணுவாங்கன்னா இப்ப கர்மா வந்து சோலு கூட வந்து இன்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எவ்ரி செகண்ட் இன் அவர் லைஃப் வந்து கர்மா சோலு கூட அட்டாச்சா ஆயிட்டு இருக்கும். அப்படி அட்டாச் ஆகுறதுனாலதான் வந்து நம்ம சோல் வந்து ஒண்டரா இருக்கு. விச் மீன்ஸ் நம்மளோட ஆசை வந்து என்ன டிசைர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கர்மா வந்து சோலோட அட்டாச் ஆகுறது. இந்த அட்டாச் ஆகுறதுனாலதான் வந்து நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்க மாட்டேது. அப்ப மைண்ட் ஃப்ரீயா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு வந்து ரிமூவ் யுவர் டிசைர். அந்த டிசைரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா we can attain the salvation அப்படின்னு சொல்றதா வந்து ஜெயின் பிலாசபி சொல்லுவாங்க ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், போத் 1 and 2 கரெக்டா இருக்கு. சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா இருக்குன்னா ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கன்சிடர் த ஃபாலோயிங் பாஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த டெக்ஸ்டைல் இன் சதர்ன் இந்தியான்னு இருக்குல்ல. இதுல டாக்ஸ் அதோட மேட்ச் பண்ற மீனிங்கை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸ் வந்து யாரு போறா அப்படின்னு லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது சோலாஸ்வா வந்து இந்த டாக்ஸ் வந்து என்னன்னா போட்டிருப்பாங்க. இதுல என்னன்னா நம்ம சோலாஸ் அப்படின்னு வந்தாவே டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் ஃபேமஸ் நினைப்போம். அது மட்டும் கிடையாது, இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. இதை நம்ம வந்து என்ன ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல டாக்ஸ் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து பிளே பண்ணும். இந்த எந்த மாதிரி ரெவன்யூ எல்லாம் வந்து என்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வந்து தறி இறை ஆர் வந்து தறி கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. தறி கடமை கடமைன்னே சொல்லிட்டோம், அதே டாக்ஸ் சொல்லுவோம். தறி மீன்ஸ் வந்து லூம் ரைட்டா. அதுக்கான டாக்ஸா வந்து என்ன தறி கடமை அப்படின்னு வரும். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து அச்சு தறி. அச்சு மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அந்த லூம் வந்து டேர்ன் ஆகுச்சு அப்படின்னா அதுதான் அச்சு தறின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து தறி புடவை. புடவை மீன்ஸ் என்ன கிளாத். இப்ப கிளாத்துக்கு வந்து என்ன டாக்ஸ் போடுறோம் தறி புடவை. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பஞ்சு பீலி. பீலினா என்னதான் காட்டன் யான் சொல்லுவோம். அதனால பஞ்சு பீலி வந்து டாக்ஸ் ரிலேட்டட் வந்து காட்டன் யான். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பருத்தி கடமை. பருத்தினாவே வந்து காட்டன். டாக்ஸ் ஆன் காட்டன் தான் பருத்தி கடமை சொல்லுவோம். அடுத்து வந்து நுழையம். சோ நுழையம் மீன்ஸ் வந்து காட்டன் த்ரெட்ல போட வேண்டிய டாக்ஸா வந்து என்னன்னா நுழையம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து கைபண்ணா. இது டாக்ஸ் ஆன் டயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது சோலாஸ் இம்பார்ட்டன்டான வந்துன்னா ரெவன்யூல அது வேவிங் இண்டஸ்ட்ரியில போற டாக்ஸோட நேம் எல்லாமே. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த வேவிங் இண்டஸ்ட்ரி அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சில கன்செஷனுமே வந்து கொடுப்பாங்க. ஏன் கன்செஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு இடத்துல வேவிங் இண்டஸ்ட்ரி நியூ செட்டில்மெண்ட் வர்றதுக்காக இந்த
சோழா டைனஸ்டி என்ன போடுவாங்கன்னா கன்செஷன் கொடுத்து நியூ செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வர வைப்பாங்க. சரிங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட ஒரு அடிஷனல் வந்து குலோத்துங்கா சோழா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கலாம். சுங்கம் தவிர்த்த சோழான்னு சொல்லுவோம். ஏன்னா ரிமூவர் ஆஃப் வந்து கஸ்டம் டியூட்டிஸ் நிறைய இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருப்பாரு. அதனால இவர் சுங்கம் தவிர்த்தா சோழா. இது ஜஸ்ட் நீங்க அடிஷனலா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா 1 and 2, அதாவது ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா பஞ்சு பீலி. பீலினாவே என்ன சொல்லுவோம்? காட்டனோட யான் சொல்லுவோம். கரெக்டா தான் இருக்கு. அடுத்து வந்து நுளையம். சோ நுளையம் மீன்ஸ் வந்து காட்டனோட த்ரெட். ஆக்சுவலி இப்பதான் பார்த்தோம். நம்ம நுளையம் அதே மாதிரி வந்து பஞ்சு பீலி இது எல்லாமே எது ரிலேட்டடா வரும்? காட்டன் த்ரெட் அதே மாதிரி வந்து காட்டன் யான். இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்துங்க சோ அடுத்து தறி கடமைன்னு இருக்குல்ல. இது வந்து என்ன சில்கோட கிளாத் மேல போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன லூம் மேல வந்து போடுறதா வந்து தறி கடமை. அதனால என்ன சொல்லலாம்? தேர்ட் வந்து என்ன ராங்னு சொல்லலாம். ஃபோர்த் வந்து செல்லான் இருக்குல்ல. ஆக்சுவலி சில்க் த்ரெட் மேல போடுறதுக்கான கடமை டாக்ஸ் என்ன சொல்லுவோம்? நுழையம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து இது வராது ரைட்டா. மிச்ச 2 தான். அதாவது 1, 2 தான் கரெக்டா இருக்கனால ஆன்சர் பி 1 and 2 ஒன்லி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் டஸ் நாட் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் 4 noble animals carved on the round trunk on the lion capital at சார்நாத் இருக்குல்ல. இது ரொம்ப பெருசா இருக்கு. ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஏன்ஷியன் இந்தியால மௌரியன் டைனஸ்டி படிச்சிருப்போம். சோ மௌரியன் டைனஸ்டி படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அசோகாவை வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அசோகா வந்து என்ன சும்மா இல்லாம நிறைய பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு. அப்படி இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலுமே வந்து உருவாக்கியிருப்பாரு. அந்த கேபிட்டல் உருவாகல ரொம்ப ஃபேமஸான கேபிட்டல் தான் வந்து இந்த சார்நாத் கேபிட்டல். இந்த சார்நாத் கேபிட்டல ஒரு பில்லரை வந்து எரப்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பில்லர்ல வந்து சில டிசைன் இருக்கும். அந்த டிசைன்ல வந்து அனிமல்ஸ் இருக்கும். அந்த அனிமல்ல எந்த அனிமல் இருக்காது. அதுதான் கொஸ்டின் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க. சோ இதுதான் வந்து அந்த சார்நாத்தோட பில்லர். அந்த பில்லர்ல வந்து மேல இருக்கிற வந்துன்னா இந்த ஸ்கல்ப்சர் இருக்கும். சோ இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இருக்கும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் தலைகளா இருக்கு பாத்தீங்கன்னா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா பியூரிட்டி அதே மாதிரி வந்து ஃபெர்டிலிட்டியை வந்து மீன் பண்ணும் ஆன் இந்தியன் ட்ரெடிஷன். அடுத்து வந்து லயன். சோ இந்த இமேஜ் பார்த்தா தெரியும் லயன் இருக்கு. இதை எதை இது பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரெப்ரசன்ட் புத்தாவை இது பண்ணுது. அடுத்து வந்து புல். புல் மீன்ஸ் வந்து ஃபெர்டிலிட்டின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி புல் எல்லாமே இந்த லைன்ல வந்து இருக்கும். சோ அடுத்து இது வந்து எலிஃபென்ட் இருக்கும். எலிஃபென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இதுவும் புத்திஸ்டோட ட்ரெடிஷனை சொல்லுவாங்க. இது என்ன புத்தா என்டர் ஹிஸ் மதர் ஹோம். இதுதான் வந்து எலிஃபென்ட்டுக்கான வந்து சிக்னிபிகன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பண்றது. அடுத்து ஸ்போக்கன் வீல். இந்த வீல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்போக்டு வீல் தப்பா சொல்றேன். ஸ்போக்டு வீல் இருக்கு. இது வந்து தர்ம சக்கரா. தர்ம சக்கரா மீன்ஸ் வந்து தர்மாவை வந்து என்ன காமிக்கிறது தான் வந்து தர்ம சக்கரா ஸ்போக்டு வீல். அடுத்து வந்து ஹார்ஸ். ஹார்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஆக்சுவலி இதுல வந்து ஹார்ஸ் இருக்கும். இது என்ன டிபார்ச்சர் ஆஃப் வந்து சித்தார்த்தா ஃப்ரம் வந்து என்னன்னா ஹோம். அவர் வீட்டுல இருந்து வந்து இவர் வந்து ஒண்டரா இருப்பாரு. ஒண்டர் ஆகி லாஸ்ட்ல தான் வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ணுவாரு. அதை சிம்பாலைஸ் பண்றதா வந்து ஹார்ஸ் ஒரு ரேட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எது வராது அப்படின்னா டியர் வராது. ஏன்னா லைன் பார்த்தோம், புல் பார்த்தோம், ஹார்ஸ் பார்த்தோம். டியர் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இங்க பாருங்க லைன் இருந்துச்சு, புல் இருந்துச்சு, எலிஃபென்ட் இருந்துச்சு, ஸ்போக்டு வீல் இருந்தது, ஹார்ஸ் இருந்தது. எது கிடையாது அப்படின்னு பார்த்தா டியர் கிடையாது. அப்ப ஆன்சர் ஏ தான் ஒரு ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ரூலர் விந்தியா சக்தி டியூரிங் த பீரியட் டிசைடிங் த குப்தா ஏஜ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டின்னு கேட்டிருக்காங்களே. இல்ல ஒண்ணும் கிடையாது. ரூலரோட வந்து பேரை கொடுத்துட்டு அவர் எந்த டைனசிட்டியை சார்ந்தவர் அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. குப்தா டைனஸ்டி ஆர் குப்தா ஏஜ் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா நம்மளுக்கு குரோனாலஜி ஆர்டர் வந்து தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கையே வைக்க முடியும். இப்ப குப்தா பீரியட்ல அந்த கண்டெம்பரரி யார் இருக்கான்னு தெரிஞ்சாவே இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணிடலாம். சோ இந்த மேப்பை பாருங்களேன். குப்தா பீரியட்ல யார் இருக்கானா மேல வந்து குப்தா இருந்தானா அது பக்கத்துல வந்து வக்கடகா இருக்காங்க. அது கீழே வந்து பல்லவாஸ் இருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? குப்தாவுக்கு முன்னாடி ஆறு அவங்களோட சேம் பீரியட்ல இருந்தவங்க வந்து ஒண்ணு வக்கடகா ஆர் வந்து பல்லவா. சோ இந்த ரெண்டு டைனஸ்டி வந்து கொஸ்டின்ல இருக்கான்னு பாருங்க. வக்கடகா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? ஆன்சர் வந்து என்ன வக்கடகா டைனஸ்டி. அப்ப விந்தியா சாக்தி வந்து என்னன்னா ரூலர் எந்த டைனஸ்டி சார்ந்தனா வக்கடகா டைனஸ்டி சார்ந்தவர். சாளுக்கியாஸ் லேட்டர் தான் வருவாங்க. காலுச்சூரிஸ் சுங்காஸ் எல்லாம் வந்து வராது. கரெக்ட் ஆன்சர் ஏ வக்கடகாஸ் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ஏன்ஷியன் இந்தியன் மெடிக்கல் ட்ரீட்டிஸ் ஃபார் ஹார்சஸ் கால் அஸ்வசாஸ்திரா இஸ் அட்ரிபியூட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இதுல என்ன அஸ்வசாஸ்திரா ஒரு மெடிக்கல் ட்ரீட்டிஸ். இந்த புக்கை எழுதின ரைட்டரோட வந்து என்ன பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் புக் அண்ட் ஆதர் அது ரிலேட்டடா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அப்கமிங்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சேஜ் வந்து சலிகோத்ரா. இவர் தான் இந்த மெடிக்கல் ட்ரீட்டிஸ் வந்து ரைட் பண்ணவர். இப்ப வாகா பாட்டா அதே மாதிரி வந்து பார்த்திகரி வரகமிகிரா இவங்களும் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டெப்தா நம்ம லேர்ன் பண்ணிடலாம் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த சலிகோத்ரா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன் இந்தியன் ட்ரெடிஷன்.
இவர் எழுதின புக்கு தான் வந்து அஸ்வா சாஸ்திரா. இது வெட்டினரி மெடிசன் 3rd செஞ்சுரி பிசில எழுதியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து வாகபாட்டா. ஸோ வாகபாட்டா வந்து இவர் டாக்டர் அட்வைசர் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஏன்ஷியன்ல படிக்கும்போது த ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. த ட்ரினிட்டி ஆஃப் ஆயுர்வேதிக் நாலேஜ்ல மொத்தம் 3 பேர். ஒன்னும் சுஷுரத்தா, அடுத்து சரக்கா, அடுத்து வந்து வாகபாட்டா. இவங்க 3 பேருமே வந்து ட்ரினிட்டி ஆஃப் த ஆயுர்வேதிக் நாலேஜ் இன் ஏன்ஷியன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த சரக்காவோட டிசிபிள் தான் வாகபாட்டா. இவங்க 3 பேரு, அதாவது சரக்கா, அதே மாதிரி வந்து வாகபாட்டா, அதே மாதிரி சுஷுரத்தா. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் சொல்றேன், இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். ரைட்டா? பார்திகரி இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் கிராமரை வந்து என்னன்னா அது ரிலேட்டடா ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு பேர் வந்துன்னா ட்ரைகண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து வரகமீரா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதர்னு படிப்போம். இவர் சந்திரகுப்தா பீரியட்ல வந்து என்ன, சந்திரகுப்தா டு மௌரியன் பீரியட்ல ஒன் ஆஃப் த நவரத்னா சொல்லுவாங்க. நவரத்னா மீன்ஸ் வந்து மொத்தம் 9 பேர் வந்து சந்திரகுப்தா 2ஓட டைனஸ்டில இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த தான் வரகமீரா. இவர் எழுதின ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் வந்து பஞ்ச சித்தாந்திகா, அதே மாதிரி பிரகட் சம்ஹிதா. பிரகத் சம்ஹிதா தான் என்ன என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச சித்தாந்திகா ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கூலோட ரிலேட்டடா சம்மரைஸ் பண்ணும். ரைட்டா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சேஜ் வந்து சலி கோத்ராதம். எந்த புக்? அஸ்வசாஸ்திரா ரிலேட்டட் வந்து மெடிக்கல் ட்ரீட்டி ஃபார் வந்து ஹார்சஸ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். A celebrated group of poet in medieval Madura and Vrindavana called the Ashta Chapa were the successor of which one of the following மெடிவலோட பக்தி செயின் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னா, இந்த நாள்ல ஏதோ ஒரு பக்தி செயின் இருக்காங்க. அவங்கள சக்சஸ் பண்ணி வந்தவங்க தான் இந்த அஷ்டசாப்பா. அவங்க எங்க இருக்காங்கன்னா மதுரா, அதே மாதிரி விருந்தாவனா. சோ இந்த கொஸ்டினை நம்ம மேப் ரீடிங்க சால்வ் பண்ணணும். இந்த மதுரா, அதே மாதிரி இந்த விருந்தாவனா, இந்த 2 பிளேஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல வரும். அப்படி உத்தரப்பிரதேஷ் வரும்போது இந்த பியும் சியும் எலிமினேட்டர். ஏன்னா பெங்காலும் பஞ்சாபும் உத்தரப்பிரதேஷ் கிட்ட கிடையாதுனால இந்த 2 பேரும் வந்து எலிமினேட்டர். ரைட்டா? சைத்தன்யா எலிமினேட், குருநானக் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அடுத்த என்ன எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்க கபிரா பெனாரஸ் இருக்குல்ல. ஆக்சுவலி பிரசன்ட் டே வாரணாசிக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனாரஸ் சொல்லுவாங்க. இது ஏன்ஷியன் நேம். அப்ப கபிரா பெனாரஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வாரணாசி வந்து பிரசன்ட் டே வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரைட்டா? அடுத்த இது வந்து சூர்தாவா பிராஜ் ரீஜன். இந்த பிராஜ்மே எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த பிராஜ் இருக்கு பாத்தீங்கன்னா இதோட ஹார்ட்ஸ் ரீஜன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுரா பிளஸ் வந்து விருந்தாவனா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னும் சூர்தாஸ் ஆஃப் வந்து பிராஜ் ரீஜன். இப்ப அடிஷனல் இம்பார்ட்டன்ட் பதம் இந்த அஸ்தா சாப்பா வந்து குரூப் ஆஃப் வந்து 6th செஞ்சுரி பொயட் இருக்காங்க. இந்த பொயட் எல்லாருமே வந்து வல்லபாவோட வந்து டிசிபிள்னு சொல்றாங்க. வல்லபாவுமே பக்தி செயின்டோட வந்து லீடர் தான். வைஷ்ணவ லீடர் இருக்கும். ஸோ இந்த வைஷ்ணவ லீடர் வல்லபாவை ஃபாலோ பண்ணி வந்து டிசிபிள் ஆனவங்க தான் வந்து அஸ்தா சாப்பான்னு சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த மேஜர் யாரும் சொல்றாங்க சூர்தாஸ். இவர் என்ன சொல்றாங்கன்னா பிளைன் சிங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கணும், சைல்ட்ஹுட் கிருஷ்ணா அதை பத்தி ஹைலைட் பண்ணி ஒரு பொயட்ரி சொல்றதா வந்து சுர்தாகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். இப்ப இந்த சூர்தாஸா ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் வந்துன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த அஸ்தா சாப் அப்படின்னு வருவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஆல்ரெடி அஸ்த சாப்ல வந்து ஒன் ஆஃப் த லீடர் வந்து சூர்தாஸ். அதர் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமநந்தாஸ், நந்தாஸ், அதே மாதிரி கிருஷ்ணதாஸ், அதே மாதிரி கோவிந்த சுவாமி, கும்பன் தாஸ், சித்தன் சுவாமி, அதே மாதிரி வந்து கதுர்புஜ் தாஸ்திரியா. எல்லாம் தாஸ்ல முடியும் மாதிரி இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கேன். இது ரிலேட்டட் வந்து என்னன்னா பக்தி சைன் அப்படின்னு ஞாபகத்துல வந்து. ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு டி தான் வரும். ஸோ இதோட நம்ம சிஏபிஎஃப் 2023 கேட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.